இப்ப நான் எதை நினைச்சு உள்ள வந்தனோ அது நடந்துருச்சு. நான் உங்களை மிஸ் பண்றேன் அந்த வார்த்தை சாதாரணமா வராது இல்ல. சொன்னாங்க தானடி ஆப்வியஸ்லி உள்ள வரும்போதே சொன்னாங்க. உள்ள இருக்க நாங்களே மிஸ் பண்றோங்கிறப்போ கண்டிப்பா அது வெளியில தோணும் தானே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். தனலட்சுமி என்ட்ரி ஆயிட்டாங்க. எப்படி என்ட்ரி ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சிட்டாங்க. இப்போ 6வது பாம், அதாவது அமுதவனனுக்கும் சிவனுக்கு தான் இன்னும் வரல சாக்ரிஃபைஸ் டாஸ்க்கு. 6வது பாம் லிவிங் ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அந்த கபோர்டுக்கு கீழே ஒளிஞ்சிருக்காங்க. அதுலேருந்து ஒரு பாம் வராங்க. எல்லாருக்கும் ஒரே சர்ப்ரைஸ். அப்புறம் பார்த்துட்டு எல்லோரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விக்ரமன் தான் ஆக்சுவலாக கதவை திறந்துருந்தார். அவங்க போய் பாம் என்ன அப்படின்னு விஷயத்த படிக்கிறாங்க. படிக்கும் போகிறதுக்கு முன்னாடி அசீம் வந்து என்னை பற்றிலாம் வெளியில் எப்படி போயிட்டுருக்கு சொல்லுன்னா அவங்க ஒன்றுமே சொல்லவே இல்லை. எல்லாருமே எப்படி போயிட்டுருக்குன்றாங்க. முதல்ல டாஸ்க் படிச்சிடுறேன் அப்படின்றாங்க. அமுதவனனுக்கான டாஸ்க்கு தான். அதில் பார்த்திங்கன்னா அமுதவனனுக்கு ஹேர் கலரிங் பண்ணணும். தட் இஸ் கோல்டன் கலர் ஹேர் பண்ணணும். அது வந்து டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் கலர் பண்ண போயிட்டார். அதுக்கப்புறம் தனலட்சுமி நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. சிவின் வந்து என்னுடைய பேரும் கதிரோட பேரும் டேமேஜ் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, பட் கிரின்ச்சாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் அப்படி க்யூட்டாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் நேற்று அசல் கோலார் வந்து நிறைய விஷயங்கள் ஓப்பனாகவே சண்டை போட்டார்ல, ஏடி கேட்டார், நீங்கள் இப்படி பின்னாடி பேசுனது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் சிவின் கிட்டேயும் நீங்கள் வந்து இதை ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் ஏதோ நீங்கள் சொன்னதுனால தான் இப்படிலாம் இதாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டார்ல, அது மாதிரிலாம் பேசினதுனால தனலட்சுமி நீங்கள் இன்றைக்கி போய் யார்கிட்டையும் அப்படிலாம் எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் நல்லா சிரித்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று அசல் கோளாறு அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவரையும் வார்ன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அசீம் வந்து என்ன கேட்டுட்ருக்காரு, தனலட்சுமி ரீச் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன், நீ பதிலே சொல்ல மாட்டேன், வெளியில் எப்படி இருக்குன்னு கேட்டுட்ருக்காரு. இங்கே வாங்கலன்னு சொல்லிட்டு அசீம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அவர் லுங்கியோட பாவம் 2-3 நாள் சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு சாக்ரிஃபைஸ் டாஸ்க்கு லுங்கியோடு இருக்கணும், தலை சீவாமல் இருக்கணும் அப்படின்றது டாஸ்க்கு. ஸோ அவர் வந்து போய் கேட்டுக்கிட்ட நின்றுட்டு வெளியில் போங்க, வேணால் போய் பாருங்கள் வெளில எப்படி இருக்குது அப்படின்னோடனே பிக் பாஸ் குட் ஜாப் அப்படின்னு சொன்னோடனே பிக் பாஸ் அப்படின்றாரு அசீம். தனலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே உள்ள ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, வெளியில் போனவுடனே அந்த ஒப்பீனியன் நமக்கு மாறிடும். அது மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் நான் ஃபுல் எபிசோட்ஸையும் பார்க்கல. அது பார்த்தா உங்கள் மேலே இருக்க ஒருத்தவங்க ஒப்பீனியன் மாறிடக்கூடாதுன்றதுனாலே நான் விட்டுட்டேன். ஆனால் அது வேறு மாதிரி இருக்குது, ஐயோ இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது, பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் ரம்யா கிருஷ்ணன் மேம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் நான் வெளியில் போனவுடனே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், எல்லாருமே என்னை வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நான் பார்த்தேன். நான் இங்கேருந்து போன பிறகு நிறைய பிரச்சனைகள் வருமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு போனேன். அப்படிலாம் இல்லை, சூப்பராக போகுது. எனக்கு இந்த வீட்டில் நான் டைட்டில் வின் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பேர் வாங்கியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக சூப்பரான பேர். எனக்கு நான் பாதியில் போனதுனால தான் நான் இந்த பேரோடு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக ரொம்ப போல்டாக அப்படி பேசுகிறாங்க. பார்க்க அழகாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஷிவின். ரொம்ப போல்டாக இருக்க, ஆனால் அழகாகவும் இருக்க, ஸ்ட்ராங்காக இருக்க ஷிவின் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அசீமும் அப்படி தான் சொல்லிட்டுருக்காரு, நீ இப்படியே இரு அப்படின்ற மாதிரி ஷிவின் சொல்லிட்டுருக்காங்க. தென் கதிரோட அண்ணன் தங்கச்சி பாசம், தனலட்சுமிக்கும் கதிர்க்கும் அண்ணன் தங்கச்சி பாசம் இருக்குல்ல, அதுவும் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றத அவங்க கோட்வால் மூலமாக சொல்கிறாங்க. கதிர் எனக்கு நீ போகும்போதே அன்றைக்கே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு தெரியுமா அப்படின்னோடனே, பார்த்தேன் என்னை ரொம்ப நீங்களாம் மிஸ் பண்ணதை நான் பார்த்தேன், வீடே வெறிச்சோடி இருந்தது பார்த்தேன், டாஸ்க் அப்போல்லாம் நான் இதை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பேசினதெல்லாம் பார்த்தேன். மைனாக்கா நீங்கள் தான் என்னை ரொம்ப மிஸ் பண்ணதை சொல்லிட்டு இருந்தீங்க டாஸ்க் அப்போல்லாம், சூப்பர், என்னை ரொம்ப மிஸ் இங்கே தான் இப்படி சண்டை போட்டிங்க தனான்ட்டு, அங்கே வெளில போனோடனே என்னை மிஸ் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு பேர் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ஒரு 10 நாள் இருந்திருந்தா கூட எனக்கு எந்த பேர் வரணும்னு நான் நினச்சிடும் அந்த பேர் தான் எனக்கு கிடைச்சிருக்கு வெளியில். எனக்கு ரொம்ப ஹாப்பி, எனக்கு இதுதான் வேணும்னு நான் நினச்சேன், அதுவே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு தனலட்சுமி சொல்கிறாங்க. அப்புறம் டாஸ்க் பீஸ்ட்டு, மக்கள் செல்வி, இந்த மாதிரிலாம் ஹேஷ்டேக்ஸ் போட்டு எனக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தென் தனலட்சுமி அம்மா வந்து வேண்டுதல் படி மொட்டைலாம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஷிவின் வந்து அதான் நீ தான் சொன்னியே, நான் வந்து எல்லா தானே காசு கொடுக்குறாங்கன்னு எல்லாமே நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் வந்து எனக்கான ஒரு இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பதிவு வைக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் அதிகமாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தனலட்சுமி. எல்லா இடத்துலையும் காசு கொடுக்குறாங்க, நான் போய் இன்டர்வியூஸு அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷிவின் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஓகே, நீ ஸ்ட்ராங்காக இது பண்ண, ஆனால் அதே சமயம் வர வாய்ப்புகளை விட்டுறாத, இதுலேருந்து நீ அப்படியே ரொட்டீனாக அதை பழகிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. எங்கிட்ட போட்டதா? உங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கடுத்து எங்கிட்ட வந்தான். இவன் இப்படி ரியாக்ட் பண்ணனால தான் உள்ள என்னால் ரியாக்ட் பண்ண முடியல.
நீங்க போய் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு ஜாலியா பேசுங்க அப்படின்ட்டு. எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ராம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கான் இன்டர்வியூவில், வரட்டும் அவனுக்கு இருக்கு மிதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி காமெடியாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆயிஷா என்ன பண்ணா, ஆயிஷாவோட இன்டர்வியூ பார்த்தியா அப்படின்னா ஆயிஷா அப்படின்னு லைட்டாக எடுத்தாங்க. எனக்கு புரிஞ்சிச்சின்னு சொல்லி சிவன் சொல்கிறாங்க. அண்ட் தென் ஜனனி வந்து யாருக்கான பாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னா ஷிவினுக்கான பாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக ஜனனி வந்து அந்த பாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சாந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, தனலட்சுமி நீ 77 நாளில் போன டாஸ்க்லாம் விளையாட முடியலன்னு அந்த ஃபீலிங் உனக்கு இருக்குது. உனக்கு அது வெளியில் போன பிறகு நீ இந்த அளவுக்கு ரீச் ஆனது உனக்கு பெருமை. எனக்கு 2 வாரங்களே நான் போயிட்டேன். நான் இந்த வீட்டில் இருந்து நான் விளையாடணும்னு நினச்சேன். எந்த பேர் வரணும்னு நினச்சேனோ அதுலேருந்து என்னால் மீளவே முடியல. 2 வாரத்தில் போனதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1 மாதம் ஃபுல்லாக அப்படியே இதுவாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் தனலட்சுமி இவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ எதிர்பார்க்காத ஒன்று நடந்திருக்கு, அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்றது வருத்தம் இருக்குது தனலட்சுமிக்கு. நீ வெளில வா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் டாஸ்க்லாம் சரியாக விளையாடல இந்த ஃபினாலே டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, கேட்குறாங்க ஷிவின்கிட்ட. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளையாடிருக்கேம்மா, அதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னு ஷிவின் சொல்கிறாங்க. உனக்கு இருக்கு வா வெளியில் வா அப்படின்னோடனே இது சிவன் சொல்கிறாங்க, நான் தான் சொல்கிறேன்ல மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுக்கோ, நான் வெளில வந்த பிறகு எனக்கு கொட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு. எந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மேபி அந்த கதிர் அந்த இது எமோஷ்னல் அழுத வீடியோ, அப்புறம் டாஸ்கில் கொஞ்சம் விட்டு கொடுத்தது அந்த மாதிரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அமுதவனனை ஆக்சுவலாக வெளியில் எது பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அதனால் அமுதவனன்ட்ட சரியாக பேசலை, மூஞ்சி கொடுத்து. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அமுதவனன் இப்படி பேசுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு அவர் மேலே வருத்தம், கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நேற்று அசல் பண்ண தப்பை இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனால் அவங்க வாயை மூடிட்டுருக்காங்க. மேபி பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனலட்சுமி வந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தனலட்சுமி இருந்திருந்தால் கண்டிப்பாக ஃபினாலே டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிருப்பாங்களா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.